அம்மா ஊருக்கு போகிறாங்க. ஸோ அதனால் பஸ் ஏற்றி விடலான்னு நானும் இஷாவும் பஸ் ஸ்டாப் போகிறப்போ சடனாக நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இஷாவுக்கு வந்து மார்னிங் ஃபுட்டு இது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணா கூட்டிகிட்டு போய் இட்லி, பூரி, அப்புறம் மேடம்க்கு ட்ராவலில் பசிச்சா சாப்பிட்றதுக்கு ரோஸ் மில்க் எல்லாம் வாங்கிட்டு மேட்டுப்பாளையம் பஸ் ஏறியாச்சு. ஏன்னு தெரில, எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மேட்டுப்பாளையமுக்கு ஒரு பஸ் ட்ரிப் போயிட்டு வருவேன். ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுவேன். சரி அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்புறம் நாங்கள் வந்து காலேஜ் படிக்கிறப்போ பெரியநாயக்கன் பாளையமில் இருந்தோம். ஸோ அங்கேயே இறங்கிட்டு நாங்கள் இருந்த பழைய வீடு, நான் அப்போது பார்ட் டைமாக ஒர்க் பண்ண கடை எல்லாம் போயிட்டு ஃப்ரெண்டெல்லாம் மீட் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்கிங் ஸ்பாட்டில் போயிட்டு என்னோடய ஃபேவரட் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. நான் எல்லாமே அவள்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன். நான் இங்கே தான் வேலை பார்த்தேன், இதுதான் அம்மாவுக்கு பிடிச்ச கடை, இங்கே உனக்கு நான் வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்லிட்டு வந்தேன். ஒரு மெமரியாக ஷேர் பண்ணுறப்ப எங்கள் அப்பா என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டே வருவாங்க பைக்கில் போகிறப்போ. ஸோ அது மாதிரி எனக்கு